ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ராகி புட்டு. ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி புட்டு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் ஓகே, வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் ஓகே. ராகி மாவு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க, ஒட்டுக்கா தண்ணி ஊற்றி கலக்காதீங்க. புட்டு மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க, கெட்டி கெட்டியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம பிடிச்சா இது மாதிரி பிடிக்க வரணும், அப்படி பிசைஞ்சிக்கோங்க. இதை நல்லா உடச்சி விட்டு கெட்டி கெட்டியாக இல்லாமல் பிசைஞ்சிக்கோங்க. அங்கங்கே கெட்டியாக இருந்துச்சுன்னா அதை உடச்சி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாவு இப்போ வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் போட்டு, இட்லி பாத்திரத்தில் 2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க, அதில் நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா புழிஞ்சி விரித்து விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு எல்லா இடத்துலையும் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. இது மாதிரி நல்லா விரித்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். மாவை கொஞ்சமாக எடுத்து இப்படி நசுக்கி பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருக்கணும். அப்படி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாவை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாவு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம இது கூடவே நான் 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. நான் நாட்டு சக்கரை 1 கப் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் நாட்டு சக்கரை 1 கப் எடுத்திருக்கேன். நம்ம வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிடுறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ராகி மாவு புட்டு இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.